அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்று இறைவன் அருளால் அருளண்டி அனுபவம் செய்யாது என்பார் வள்ளல் பெருமான். அதில் இப்படி அற்புதமான ஒரு நன்னாள் பொன்னாள் நம் மனித வாழ்க்கையில் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு பூஸ்டர் மாதிரி நம் வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் தருகின்ற ஒரு விருதாக ஞான ரத்னா விருது. ஞானம் என்றாலே அறிவு, தூய அறிவு. அறிவு இல்லைன்னா எதுவுமே செயல்பட முடியாது. அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவு என வகுத்த மேசுவேம் என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட அந்த அறிவினுடைய முதிர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தால் நம்ம சர்வீஸ் பண்ண முடியாது. இது அத்தனையுமே தொண்டு. வள்ளலார் அழகாக சொல்வார், உலகினில் உயரலுக்கு ஊறும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மயில்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாக ஓங்குக என்றன என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட வழியில் எவ்வழி மெய்வழி என்பன ஆகமம் அவ்வழி எனக்கருளி அருள் பெருஞ்சது என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட வழியில் வழி நடத்துகின்ற அன்பு சகோதரர், இந்த விழாவினுடைய செயல்பாட்டு நாயனாக இருக்கின்ற அன்பு சகோதரர் மதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி, ஏன்னா அவர் மூலம் தான் இவங்களுடைய தொடர்பு நமது குளோபல் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் வழங்குகின்ற அந்த அமைப்போடு அடியனுக்கு தொடர்பு கொண்டது. நல்ல இளம் வயதிலே நல்ல செயல்பாடு. அவர்களை வழி நடத்துவதற்காக நமக்கு மூத்த நீதிபதி ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல தன்னடக்கமானவர்கள், மக்களுக்கு ஊக்கம் ஆக்கம் தருகின்ற நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி கோர்ட்டுக்கு போல மக்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொன்னது போல் அவர்கள் செயல்பட்டு கொண்டு அந்த ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அவர்களோடு இங்கு வந்து இருக்கின்ற அன்பு சகோதரர் நீதிபதி முருகேசன் ஐயா அவர்கள் நல்ல மனிதர். நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டார். நல்ல அற்புதமான மனிதர். ஆகையால் அவர்களெல்லாம் நீதித்துறை டைமு கரெக்டாக பஞ்சுவல் டைமை கடைப்பிடிப்பவர்கள். அவர்களும் இங்கே வருகையை தந்திருக்கின்ற அவர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்து, இங்கு கிட்டத்தட்ட எனக்கு முதல் காவல்துறை நண்பர் யாருன்னா, காவல்துறை என்றாலும் மக்கள் நண்பர்பாங்க. ஆனால் பத்மேந்திர நம்பர் முதல் ஐபிஎஸ் மிஸ்டர் ஐஜி ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் நாகர்கோவிலில் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கும்போது எனக்கு அறிமுகம். அன்னை பார்த்த மாதிரி தான் நினைக்கிறேன். என்றும் வாழ்கஞ்சன் மாதிரி மார்க்கண்டன் மாதிரி அவர்களுடைய நல்ல பண்பு, நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணப்படுத்த ஐயா அவர்கள் அளித்து அவர்களும் வரி தந்தார்கள். அதே மாதிரி எனக்கு ஐயா பஸ்ஸில் நட்பு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். மிஸ்டர் இங்கே சீப்பு வன பாதுகாவலர் டிஜிபி ராங்கில் இருக்காங்க ஐயா. வணக்கத்துக்குரிய மிஸ்டர் நாகநாதன் ஐயப்பஸ் அவர்கள். தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சான்றோர்கள்ட்ட நீங்கள் அவங்க கரங்களால் இந்த ஞானரத்ன விருது வாங்கிறீர்கள். அதே போல் இங்கே வரை தந்திருக்கின்ற அறநிலைத்துறை, அறம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அறஜெயம் இரும்பு ஆறுவது சினம் என்பார் அவையர். ஆகையால் அப்படிப்பட்ட அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் சென்னை மண்டலம் அம்மா வணக்கத்துடைய ரேணுகாதேவி அவர்கள் வருகின்ற அவர்கள்லாம் முருகா நின்னடி விழாவில் முருகர் தந்த உறவுகள். அவர்களும் யான் இந்த சீடி வெளியிட்ட விழாவில் மிஸ்டர் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வேலூர் ராஜேந்திரன் ஐயா ஐஎஸ் அவர்களுடைய தலைமையில் நமது இந்து சமய அறநிலையத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த சீடியை வெளியிட்டார்கள். ஆகையால் அன்னை வீடியோட்டு அன்னைக்கே இந்த ரத்னமாலா தவிசியா நடனப்பள்ளியினுடைய மாணவர்களுடைய பரதநாட்டியம் அற்புதமாக நடைபெற்றது. அவருடைய துணைவர் ஐயா பம்போடு இருப்பார். அவர் வெறும் சரவணன் தான். ஐயாவில் சரவணான்னு பாட்டு. அவர்கள் இந்த ஏகே பழனிவேல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தவில் வித்வான் பத்மஸ்ரீ ஏகே பழனிவேல் ஐயா அவருடைய மகன், அவங்க மருமகள், அவங்க பேத்தி தான் தவிசியா. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலை கூட்டத்திலிருந்து அவர்கள் வரி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு கிளப்பு கொடுப்போம். அவங்க தான் ஏகே பழனி அவருடைய மருமகள். அவர்கள் அற்புதம். அவங்க டான்ஸ் பிள்ளைகள் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்து பார்த்தா சின்ன இடம், ஒரு 8க்கு 4 அடி தான் இருக்கும். அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா உண்மையான ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். அவர்களின் நேரத்திலே வாழ்த்துக்களை கூறி, இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி டீனாக இருக்கின்ற எனக்கு அன்பு ஒரு நண்பர், தன்னடக்கம் அடக்க முருளியும் அடங்காமை அவர்கள் வைத்து நம்ப வள்ளுவர். அப்படிப்பட்ட அடக்கமான ஒரு மனிதர் டீனாக இருக்கின்றார்கள். வள்ளலார் வழி தோன்றல். அவங்க அப்பா காலத்திலே தஞ்சாவூரில் வள்ளலாருடைய வழி தோன்றல் அவர்கள். மிஸ்டர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய
டீனா இருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரையும் இங்கே வருக வருக என்று வரவேற்று நமது மக்கள் எல்லாம் கிராமம் முதல் சிட்டி தான் மகிழும், அந்த கிராமக்களையே நகரக்கலையாக மாற்றி சிறப்பாக இசை பயணம் கொண்டிருக்கின்ற இசை குயில்கள் ஜோடி, இந்த ஜோடி புறாக்கள் இங்கே அழகாக இருக்கின்ற வானத்தின் மீது மயிலாடுகின்ற மயில் குயில் ஆட்சிதடி அக்கச்சின்னு வள்ளலார் சொன்னது மாதிரி ஐயா திருவாளர் புஷ்பவனம் குப்புசாமி ஐயா அவர்கள் வள்ளலார் தந்த உறவு. நாங்கள் வைகாசி பதினொன்று தான் ரொம்ப நெருக்கமாகும். உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னு அவர் பாடுவார், வள்ளலார் பாட்டு பாடுவார் குப்புசாமி ஐயா. அவர்கள் அழகான ஒரு முருகர் பாட்டு பாடுகிறார். அவர்கள் பாட்டு தான் இப்போ இட்லி கடை பாட்டு தான் இப்போ ஓடிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் சூப்பரமான எத்தனையோ சாமின்னு சொல்லிட்டு அந்த வரி பாடுவார், ஒரு வரி பாடுவார். எல்லாரும் 5 நிமிஷம் இருந்தால் நான் அழைத்த அன்புக்கு வருகை தந்திருந்த அனைவரும் என் வாயால் வாழ்த்தணும். அதே மாதிரி அன்பு சகோதரி அம்மா அனிதா குப்புசாமி, அவங்க கையால் சாப்பிட்டாலே அன்னபூரணி அம்மாட்ட சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த அம்மா அவர்களையும் வரவரென்று அவர்கள் குழந்தைகள் வருகின்றிருக்கின்றது. அதே மாதிரி நமது ஆலந்தூர் சமூக சேவகர் அவர்களும் முருகன் நென்னடி சீடியில் இருந்து அவர்கள் நமக்கு நண்பராக இருந்தாலும் சேலம் வயது அவர்களையும் வாழ்த்தி, இங்கே ஐயா யூனிவர்சிட்டியிலிருந்து வருகின்ற ஐயாவும் வாழ்த்தி, அது மாதிரி இங்கே அரங்கில் அமைந்திருந்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த ஞானரத்னா விருது வருகை தந்திருக்கின்ற அத்தனை சிறப்பான சான்றோர்கள், அரண் அறிந்து மூத்த அறிவுடையோர் கேள்வி திறன் அறிந்து தேர்ந்து விடல் என்பார் வள்ளுவர். ஆகையால் அறத்திற்கு அறமாக வாழ்கின்ற நீங்கள்லாம் இளைத்தலைமுறைகளில் வழிகாட்டி ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரியுன்னு சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணு ஓம்பப்படும் என்பார் வள்ளுவர். வள்ளல் பெருமான் சொல்வார், இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். மனிதன் ஒழுக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வீட்டுக்கு வீடு எது நிறைய இருக்குது சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கு வீடு நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு செல்வம் என்ன செல்வம் சொல்லுங்க? சொல்லுங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நோய் இல்லாத மனிதர் யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் அத்தனை பேரும் நோய் இல்லாத மனிதர்களா? ஆயா இந்த மனிதன் நோய் வராமல் இருந்தால் நமக்கு சிந்தனை, நல்ல சிந்தனை வருங்கிறாங்க. நல்ல சிந்தனை வேண்டும் என்றால் நல்லவர்களோடு சார்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சமுதாயத்திலே அரசாங்கத்திலே முத்திர பதித்த நன்மணிகள் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய தவச்சோலை மாறையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே வாங்க வந்திருக்கின்ற அனைத்து ரத்தன விருதா ஞான ரத்தன விருது வாங்க வருகின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்தி, அழகாக செந்தமிழ் படம் உண்டு, செந்தமிழ் ஒரு மகளும் உண்டு. அந்த அம்மா அவர்கள் அழகாக தொகுத்து வழங்குவார்கள். இங்கிலீஷிலும் பொடுபொடுன்னு போடுவாங்க, தமிழும் சலன்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்மொழி. இந்த விழாவிற்கு நான் கூப்பிட்ட உடனே அழைத்த உடனே வந்த என் செல்ல பேத்தி கோயம்புத்தூர் ஆழ்வார் ஸ்ரீநிதி அவர்கள், அவங்க அப்பா ஆழ்வார் பாலாஜி, அவங்க அம்மா பவிதரா, அவங்க காலேஜில் லெக்சராக இருக்காங்க. சிறு வயது முதல் நமக்கு தமிழ்நாட்டு கிடைத்த ஒரு அருள் பொக்கிஷம். நம்ம ஆண்டாளை பார்த்தது கிடையாது. எல்லா கோயிலும் போய் சொல்லு வாயெடுத்த ஏன் என்னப்பா என்ன மாதிரி வாயாடு, இப்போ அந்த வாயாடி பிள்ளைப்பாங்க, இது வாயாடின்னு படி சொல்ல மாட்டாங்க, ஆண்டாள்னு சொல்லிவிட்டு ஒரு அனுகிரகம். அந்த குழந்தை இங்கே இந்த மேடையில் இன்னைக்கு பேசி அரங்கேற்றத்திற்கு வழிவகுத்த மதன் தம்பிக்கும் அவங்க குழுவினருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் சொல்லி வாழ்த்துக்களை கூறி, வருகின்ற அனைவரும் 5 நிமிடம் இந்த இடத்தில் தங்களுடைய கருத்தை பதிவு செய்வார்கள் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்தி மலர்கின்றேன். திருச்சிற்றம்பலம் சிவம். முருகா நின்னடி பாடல் அற்புதமான பாடல், முருகருடைய அருளால் எழுதப்பட்டு நமது அன்பு நண்பர் பிரபாகர் இந்த நீராடும் கடலோடு அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது ரெக்கார்டிங்கில் அவங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க அதில் குரூப்பில் பாடியிருக்காங்க. பாடினவர் அண்மையான ஒரு திரைப்பட பின்னணி பாடகர். அவர்கள் இங்கே வரை தந்த அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி, மேலும் நீங்கள் இல்லைன்னு இந்த விழா இல்லை, ஆகையால் நீங்கள் தான் இந்த விழா நாயர்கள் என்று கூறி வாழ்த்தி மலர்கின்றேன். திருச்சிற்றம்பலம் சிவம். அது மனதில் இருந்து பேசுவாங்க.